லெட் கோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சக்தி. ஆனால் அதை எப்படி லெட் கோ பண்ணுறது? எப்படி அந்த பாஸ்ட் விட்டுட்டு அவ்வளோ ஈஸியாக வெளில வர்றது? என்னால் அப்படி வரவே முடியலையே. எப்போவுமே அந்த தாட்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ஆனால் எப்படி என்னை முழுசாக அதுலேருந்து வெளில கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. வெல்கம் டு மை சேனல். மை நேம் சக்தி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். வித்வுட் அவர் வேஸ்டிங் அவர் டைம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை லெட் கோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை கைவிட்டு வெளியில் வரணும், அந்த பாஸ்ட்லேருந்து நான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, ஆஸ்க் யுவர்செல்ஃப் திஸ் கொஸ்டின்: why am I holding such kind of thought in me? ஏன் இந்த மாதிரி ஒரு why am I holding such kind of emotion in me? இந்த எமோஷனையும் இந்த தாட்டையும் ஏன் நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பித்தாதான் உங்களால் அதுலேருந்து வெளில வர முடியும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? அண்டர்ஸ்டாண்ட் why you're holding such kind of emotion in you. இந்த எமோஷனை நான் ஏன் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்? இந்த பாஸ்ட் லைஃப் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ப்ராபப்ளி அது ஒரு பர்சனை பற்றின விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஏதோ வர வேண்டிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ண விஷயமா இருந்திருக்கலாம். வாட் எவர் மேபி, நீங்கள் பாஸ்டில் இருக்கிற விஷயங்களை தூக்கி வச்சுட்டு ஒரி பண்ணாலும் சரி, இல்லை ஃப்யூச்சரில் வரப்போகிற விஷயங்களை இப்படியே இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரி பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து லைஃப்பில் இம்பேக்டை கொடுக்கும். இதை வந்து டிப்ரெஷன் சொல்லுவோம், அதை வந்து ஆன்சைட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு விஷயமே நம்மளை ப்ரெசென்ட்டில் வாழ விடாது. So what we have to do is, we just know how to navigate this kind of hiccups. இது நார்மலா சக்தின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். எல்லா மனிதர்களுக்குமே ஹர்ட் இருக்கும், வலிக்கும், சேட்னஸ் இருக்கும், அக்ரெஷன் இருக்கும், ஜெலஸ் இருக்கும், அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இது எல்லாமே நார்மல் எமோஷன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஏதோ அப்டாமல், இது ஏதோ நான் தான், எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரி ஒன், எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இந்த எமோஷன் நார்மல். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த விஷயமே பர்பஸ் இல்லாமல் நம்ம பிரெயின் வந்து ஹோல்ட் பண்ணாது. ஸோ ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அதனால தான் அந்த பிரெயின் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் எமோஷனை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கான்ஷியஸ் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டிங்கன்னா அந்த அன்கான்ஷியஸ் பிரெயின் விட்டுரும். இல்லைனா அது வரைக்கும் அது பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் பிடிச்சி வச்சுட்டு இருக்குன்னா, சில பேர் பார்த்தா நான் உயிரே உண்மையில வச்சுருக்கேன் அப்படி சில விஷயங்களை, சில மனிதர்களை உயிராக நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள மறக்கணும்னு அப்படின்னு நினைக்கும் போது இவங்களோட லைஃபே வந்து பெரிய டாஸ்கில் போயிடும். சில விஷயங்கள் நீங்கள் கேட்க வேண்டியது, லெட் கோனா எல்லாத்தையும் விடணுமா சக்தி? அப்படிலாம் இல்லை. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஏன் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. சப்போஸ் அதை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வருது, ஒரு என்தூசியாசம் வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதுன்னா அந்த எமோஷனை வச்சுக்கோங்க. அது பாஸ்டில் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்யூச்சரில் வரப்போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல. If something is giving you energy, if something is giving you so much of happiness, don't let go. Keep that emotion with you. But if something makes you angry, something makes you cry, and something makes you so sad and dysfunctional, definitely நீங்கள் அதை விட்டுட்டு வெளில வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின், am I getting what kind of emotion and what kind of feel I'm getting whenever I'm thinking about this அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு லெட் கோ பண்ணணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணணும். அது எதனால் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோங்கிறத டிசைட் பண்ணும்போது, தெரிஞ்சுக்கும் போது உங்களால் இந்த முடிவு எடுக்க முடியும். ஓகேவா? நம்பர் 1. நம்பர் 2, அந்த பர்டிகுலர் எமோஷன் வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் எனக்குள்ளே நடக்குது, என்னோட தாட்ஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, என்னோட ஃபிசிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து ஹார்ட் ரைஸ் ஆகும், சில பேருக்கு ரொம்ப ஒரு வேர்த்து கொட்டும், இல்லை ஒரு ஷிவரிங் இருக்கும், இல்லை அப்படியே டிஸ்ஃபங்க்ஷனாகி உட்காந்துருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, நகராமல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, அந்த பர்டிகுலர் எமோஷனை ஸ்பாட் அவுட் பண்ண வேண்டியது, அது எதனால் வருது அப்படிங்கிறத, எதனால் அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸ்பாட் அவுட் பண்ணணும். அடுத்த விஷயம், எந்த எமோஷனால் எனக்குள்ளே என்னென்ன தாட்ஸ் வருது, என்னென்ன மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எனக்குள்ளே நடக்குது அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணணும். 3வது விஷயம், அதை அக்னாலேஜ் பண்ணிக்கணும். எஸ், இட்ஸ் ஹர்ட்டிங் மீ, இட்ஸ் பெயின்ஃபுல், அண்ட் இது எனக்குள்ளே ஒரு ஆங்கர் கொடுக்குது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். கிளியர்? ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். உடனேலாம் டக்குன்னு பிரெயின் வந்து அப்படி சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் நகராது. அப்படி நகர்ந்துச்சுன்னா உங்கள் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நல்லா நீங்கள் இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே இருந்தது. சப்போஸ் இல்லை சக்தி எனக்கு இதுக்கே டைம் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ ரொம்ப ஹர்ட் உள்ளே இருக்குது, ஹீலிங் ப்ராசஸ் நடக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணாமல் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய தெரப்பிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உங்கள் மேலே அஃபெக்ஷன் வச்சுருக்க மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிசைட் பண்ணாமல் எந்த சேஞ்சஸையும் உங்களுக்குள்ளே உருவாக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதுலேருந்து வெளில வரணுமா வரக்கூடாதான்னு. சப்போஸ் உங்களுக்கு உங்களோட பாஸ்ட் மெமரியில் ரொம்ப ஒரு ஹாப்பினஸான விஷயம் இருக்குது, அவங்க உங்களை விட்டு போனால் கூட அந்த மெமரி இன்னும் உங்களை ஹாப்பியாக தான் வச்சுருக்கு அப்படின்னா, நத்திங் ராங் இன் ஹோல்டிங் தட் எமோஷன், நத்திங் ராங். ஏன்னா அது உங்களை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல, உங்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வச்சுருக்கு. அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் கிளாரிட்டி இருக்கணும் இதில், that person is not going to come back in my life, but still the reality is different, but still whatever I had the moment with him, which is really rejuvenating me, which is really giving so much of energy in me, அப்படின்ற அந்த கிளாரிட்டியோட நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணும்போது ஓகே டு ஹோல்ட் தட் எமோஷன். ஏன்னா அது உங்களை டிஸ்ஃபங்க்ஷனல் ஆக்கலை, இன்ஃபேக்ட் உங்களை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுது, உங்களுக்கு ஒரு டிரைவிங் எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் வச்சுக்கலாம், நத்திங் ராங் இன் தட். ஆனால் உங்களை முடக்கி போடுது, ரொம்ப டிஸ்ஃபங்க்ஷனலாக மாற்றுது, உங்களை யோசிக்கவே விடாமல் பண்ணுது, உங்களை எப்போவுமே ஒரு அழுகையிலே வச்சுருக்கு, ஒரு கண்ணீரோட ஒரு கவலையோட ரொம்ப ஹெவியாக வச்சுருக்கு அப்படின்னா அதை தூக்கி போட்டுரும். கிளியர்? இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு லெட் கோனா அப்படியே கண்ணு மூடிட்டு எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் இல்லை. பாஸ்டில் உடஞ்சி போச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி, அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட ஸ்டைல் ஆஃப் நேவிகேஷன். நீங்கள் எப்படி ஒரு எமோஷனை நேவிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும். எல்லாருக்கும் ஒரே தம் ரூல்லாம் கொடுக்கவே முடியாது. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரிஃபரன்சஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் த வே யூ நேவிகேட் யுவர் எமோஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்செப்ஷன், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால ஒரே ரூல் போட்டு இந்த கட்டத்துக்குள்ள எல்லாருக்கும் இதாம்பா ரூல் அப்படின்லாம் சொல்லவே முடியாது யாருக்கும். இப்போ நான் சொல்கிறது கூட ஜென்ரலாக பெரும்பான்மையான இருக்க மக்களுக்கு இருக்கிற விஷயங்களை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த மனிதர்கள்கிட்ட இருந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் தம் ரூல் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் அப்படி பர்பஸாக உங்களுக்கு இதுதான் வேணும்னா நீங்கள் கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங் வரும்போது நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நேவிகேட் பண்ணுவோம், அதை விடலாமா வேணாமா, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ நம்ம ஜென்ரலாக காமனாக எல்லாருக்கும் இருக்க விஷயங்களை நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஆர் ஹோல்டிங், தென் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் அது உங்களுக்குள்ள கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பெயின்னா, சேடா, ஆங்கரா, இல்லை ஹாப்பினஸா. ஸோ இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம், லெட் கோ பண்ணலாமா வேண்டாமான்னு. மூணாவது ஸ்டெப் அக்னாலேஜ் பண்ணுங்கள், அதை அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த பெயினாக இருந்தாலும் ஓகே, இது எல்லாமே நார்மல் தான், மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும், இது இட்ஸ் குவைட் நார்மல் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்த விஷயம், ஜேர்னல் ஒன்று ரைட் பண்ணுங்கள். எந்த மாதிரி விஷயங்கள் என்னை இதை ட்ரிகர் பண்ணுது, ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அக்ரெஷனாக இருந்தாலும் சரி, பெயினாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி விஷயங்கள் என்னை ட்ரிகர் பண்ணுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்னை ட்ரிகர் பண்ணுது, எந்த மாதிரி மனிதர்கள் என்னை ட்ரிகர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் என்னை ட்ரிகர் பண்ணுது. இது நியூஸ், சம்டைம்ஸ் நியூஸ் பார்க்கும்போது கூட நமக்கு ஏதாவது அது ரிலவெண்ட்டாக வரும்போது ட்ரிகர் ஆகும், ஒரு மூவி பார்க்கும்போது கூட ட்ரிகர் ஆகும். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். என்ன மாதிரி விஷயங்கள் ட்ரிகர் பண்ணுது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை ஒதுக்கி வைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் பாஸ்ட்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரிகரை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரிகரை தள்ளி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் விஷயம், இந்த ட்ரிகர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இப்போ மூணாவது விஷயம் என்ன பண்ணணும், நீங்கள் எப்போவெல்லாம் உங்கள் மைண்டில் திடீர்னு, ஏன்னா எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இன்டர்னல் ட்ரிகர்ஸ் இருக்கும். லைக் நம்மளோட செல்ஃப் டாக், இல்லை நம்மளே உட்காந்து யோசிக்கிறது, நம்மளே சம்டைம்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது கூட. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் ட்ரிகர்ஸ் என்ன இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸை நீங்கள் தள்ளி வச்சா போதும், ஆனால் இன்டர்னல் ட்ரிகர்ஸை யூ நீட் டு ஒர்க் அவுட் அண்ட் யூ நீட் டு கன்வின்ஸ் யுவர் பிரைன் தட் இன் சச் அ வே தட் இட் இஸ் நாட் கோயிங் டு யூஸ்ஃபுல். எனக்கு இனிமேல் இந்த பிரெயின் இந்த விஷயங்கள் யூஸ்ஃபுல் இல்லை, அதனால் பிரெயின்லேருந்து தள்ளி வைக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறத உங்களோட அன்கான்ஷியஸ் பிரெயினுக்கு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை தூக்கி போட முடியும். இல்லைனா எப்போவுமே இன்டர்னல் ட்ரிகரில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சக்தி பண்ணணும், அதுக்கு நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும். என்னன்னா லைக் ரீஃப்ரேம் பண்ணணும். நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம நினைக்கும் போது இங்கே பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அதோட சேர்ந்து என்ன பண்ணணும், அது ஒரு விஷயமா கன்வே பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும். அது எப்படி சக்தி பண்ணுறது, அது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயம். ஆக்சுவலாக இப்போ வந்து லெட் கோ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தில் வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் என்ன, இன்டர்னல் ட்ரிகர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுருங்க. இன்டர்னல் ட்ரிகர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி போடணும். ஆனால் இதில் ஒரு சிம்பிள் டிப்ஸ் நான் கொடுத்தேன்னா நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஒன்று, why I'm holding such emotion,
அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஸ்ட்ராட்டஜி போட முடியும். ஏன்னா அந்த ஒய்ங்கிற விஷயத்த உங்கள் பிரெயினுக்கு கொண்டு போய் காமிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ஓகே, இது ஹாப்பி மெமரி இல்லை, இது வந்து சேட் மெமரி, இது வந்து எனக்கு டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சாவே, அது குப்பை அப்படின்னு தெரிஞ்சாவே அது தூக்கி போட்டுரும். அது ஏதோ வேல்யூபிள் அப்படின்னு, ஏன்னா நீங்கள் அடிக்கடி நினைக்கிறதுனால அது ஏதோ வேல்யூபிள் ட்ரெஷர்னு நினச்சி அது பத்திரமா வச்சிருக்கு. எக்ஸாமுக்கு நம்ம படிப்போம் நிறைய விஷயங்கள், ஆனால் நம்ம பிரெயினில் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நம்ம அதை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ அதை லவ் பண்ணியெல்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது. ஐயோ மார்க்ஸ் வாங்கணுங்கிறக்காக நம்ம படிக்கிறோம், அதனால அது பிரெயினில் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு எமோஷனை அட்டாச் பண்ணி சில விஷயங்களை பிரெயினில் போட்டு வைக்கும்போது அது உங்களை விட்டு போவே போகாது. முதல்ல நம்ம கட் பண்ண வேண்டியது அந்த பர்டிகுலர் எமோஷனை. அப்போ தான் அந்த விஷயம் மறந்து போகும். இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, எல்லாமே ஒரு 4 நாள் கழிச்சு மறந்து போயிடுது, இல்லை 1 வருஷம் கழிச்சு சுத்தமாக மறந்து போயிடுது, ஏன் 1 மாதத்துலேயே கூட மறந்து சுத்தமாக மறந்து போயிடுது, ஏன் 1 மாதத்துலேயே கூட மறந்து போயிடுது. ஆனால் உங்கள் டீப் எமோஷன், உங்கள் டீச்சர் வந்து 5th ஸ்டாண்டர்டில் உங்களை ஏதோ சொல்லியிருப்பாங்க, அது இன்னும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஏதோ சொல்லியிருப்பாங்க, அது இன்னும் இருக்கும். ஸ்கூல் டேஸில் நடந்த புல்லிங் இன்னும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கவுன்சிலிங் வந்திருந்தாங்க, அவ்வளோ அழகாக பாடுவாங்க. ஏமா பாட மாட்டேங்கிறீங்க, எப்போவுமே இந்த காயர்லேயே தான் இருப்பாங்க, ஏமா அந்த கோரஸ்லேயே இருக்கீங்க, ஏன் நீங்கள் பாட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க பாடுறதுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் வந்து இல்லை இல்லை நீ போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அந்த குழந்தைய, அந்த 13 வயசு பொண்ணு எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துலேருந்து, உன் வாய்ஸ் நல்லா இல்லை, நீ செட் ஆக மாட்ட, நீ சரி வர மாட்ட அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த பொண்ணோட, இப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு, க்ரோன் அப், 20+ இருக்காங்க, பட் ஸ்டில் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க, பட் ஸ்டில் அந்த பொண்ணோட மனசில் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்பயோ நடந்த விஷயங்கள் ஒரு தரம் தான் லைஃப்பில் நடந்திருக்கும், ஆனாலும் நம்ம இன்னும் அதை வச்சுட்டே இருப்போம் மறக்காமல். ஏன் அப்படின்னா இந்த எமோஷனல் அட்டாச் பண்ணுற விஷயங்களை பிரெயின் வந்து மறக்கவே மறக்காது. ஆனால் எமோஷனை கட் பண்ணால் அடுத்த நிமிஷம் அந்த பிரெயின் வந்து மறந்துடும். இதான் ட்ரிக்கு. ஸோ இங்கே என்ன நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, ஒய் ஐ ஆம் ஹோல்டிங் சச் எமோஷனுங்கிறத புரிய வச்சுட்டிங்கன்னா பிரெயின் வந்து கன்வின்ஸ் ஆயிரும், அதை விட்டுரும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சக்தி பண்ணணும், ஜேர்னல். இந்த ஜேர்னல் எழுதும்போது, அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை மட்டுமே அப்சர்வ் பண்ணி ஒரு லாக் மெயின்டைன் பண்ணுறது. எப்போலாம் எனக்கு இந்த தாட்ஸ் வருது, எப்போலாம் இந்த ட்ரிகர்ஸ் வருது, எப்போலாம் நான் வந்து நினைக்கிறேன், அண்ட் இது நினைக்கும் போது எனக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா, அதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஒரு 2 நாள் எழுதிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்கள் பிரெயின் வந்து கிளாரிட்டி வந்துடும், அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லுவோம். கிராட்டிடியூட் ஜேர்னலுங்கிறது என்னென்னா, இப்போ என்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சு அதுக்கு நன்றி சொல்கிறது. இப்போ எனக்கு நான் என்ன பிளஸ்டாக, எதை நினச்சி நான் பிளஸ்டாக என்னை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுறது. இப்படி எழுத ஆரம்பிக்கும் போது யூ ஃபீல் ஹாப்பி அண்ட் யூ ஃபீல் லக்கி அண்ட் யாரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து முறைக்கணும்னு தோணாது, அழகாக சிரிக்கணும்னு தான் தோணும். ஏன்னா நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சிரிப்பீங்க. சிரிக்கிற மனிதர்கள், அதுவும் மனசார சிரிக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் மனசார சிரிக்கிற மனிதர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும். ஐ வாண்ட் யூ டு ஹாவ் தட் பாசிட்டிவ் வைப் வித் யூ. அந்த பாசிட்டிவ் வைப் உங்களை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும், அடுத்த லெவல் போக போக போக. 2வது, தோற்று போனாலும் உங்களை அழவிடாது, தூக்கி எந்திரிச்சு நிற்க வைக்கும். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் எமோஷன் அண்ட் எனர்ஜி இன் யூ, நோ மேட்டர் வாட் எவர் யுவர் லைஃப் இஸ் ரைட் நவ். உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட சுச்சுவேஷன் என்ன, உங்கள் என்விரான்மெண்ட் என்ன, வாட் எவர் இட் இஸ், லெட் இட் பி. பட் ஐ வாண்ட் யூ டு ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் எமோஷன். ஏன்னா இந்த தான் உங்களை வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக்கி உங்களை நீங்கள் நினச்ச ஒரு கனவு வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போகும். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு தெரியுமா, எனக்கு இந்த சுச்சுவேஷன் வரட்டும், எனக்கு இந்த என்விரான்மெண்ட் வரட்டும், எனக்கு இந்த வாய்ப்புகள் வரட்டும், அப்படி அன்னைக்கு நான் காட்டுறேன் யாருன்னு, அன்னைக்கு நான் வாழ்ந்துக்குவேன் ராஜா மாதிரி, ராணி மாதிரி. நீங்கள் ராணியா ராஜாவை வாழும்போது தான் சிரிப்பீங்க அப்படின்னா, அதுக்காக ரொம்ப காலங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது சரியா தவறான்னு கேட்டிங்கன்னா, அதை சரியா தவறான்னு சொல்கிறதுக்கு நான் ஆளே இல்லை. ஆனால் ஏன் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்? இந்த நிமிஷத்துலேருந்தே நம்ம பூமிக்கு மேலே தானே இருக்கோம். அப்போ அந்த ஒரு நிமிஷங்களும் ஏன் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கக்கூடாது? யோசிங்க. நம்ம சுச்சுவேஷன் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஹாப்பியாக இருக்கிறதும் நம்ம எனர்ஜியோடு இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி சக்தி முடியும்? எல்லா நேரமும் எப்படி எனர்ஜியோடு இருக்க முடியும்? எல்லா நேரமும் எப்படி ஹாப்பியாகவே இருக்க முடியும்?
அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் சக்தி எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கணுமா? இல்லை, சேடாகவும் இருக்கலாம், நத்திங் ராங் இல்லை. ஆனால் ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளால் பெட்டராக யோசிக்க முடியும், பெட்டராக பார்க்க முடியும். நம்மளை சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நமக்கு என்ன விஷயங்கள் நடக்குது, நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு பெரிய அளவில் கனவு காண முடியும். அந்த கனவுகளை நோக்கி ஓட முடியும். ஆனால் அழுதுகிட்டு இருக்கும்போது நம்மளால் கனவு கூட காண முடியாது. நம்ம கனவுகளை கூட உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் சொல்லும், நோ 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 யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தேட், நோ 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 யூஆர் நாட் ஃபிட் ஃபார் தேட், நோ 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 இப்படிங்கிற அந்த சின்ன லிட்டில் வாய்ஸ் வந்து அந்த கனவுகளை கூட காண விடாது. I want you to have such kind of dreams to accomplish a great life. அதை கொண்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம். அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, கனவு காணுங்க. எல்லாராலையும் கனவு காண முடியாது. கனவு காண்றதுக்கு மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முடியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் கனவு கண்டா நடந்துரும்னு. ஆனால் அந்த கனவை காண்றதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நம்பினா மட்டும்தான் அது கனவுல வரும். இல்லைன்னா கனவு காணும்போதே அது கலைஞ்சு போகும். கனவுலேயே உங்களால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியலைன்னா எப்படி ரியாலிட்டியில் உருவாக்க முடியும்? ஐ வாண்ட் யூ டு ஹாவ் a very strong desire towards your goal, towards your ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுருந்தா மட்டும்தான் முடியும். உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கணும்னா நீங்கள் லேசாக இருக்கணும். லேசாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் ஆல்ரெடி ஹெவியாக இருக்கு இல்லையா அந்த குப்பைகள், அதை கொட்டிடுங்க. அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறீங்கல்ல, அந்த பேகேஜ் தூக்கி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமாக உங்களோட கோலை நோக்கி உங்களால் ஓட முடியும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த ஜேர்னலிங் டெக்னிக்ஸ் இப்போ நான் சொன்ன விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தி ஒன்லி பர்பஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ, நீங்கள் லேசாக இருக்கணும். லேசாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் ஆல்ரெடி ஹெவியாக இருக்கு இல்லையா அந்த குப்பைகள், அதை கொட்டிடுங்க. அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறீங்கல்ல, அந்த பேகேஜ் தூக்கி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமாக உங்களோட கோலை நோக்கி உங்களால் ஓட முடியும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த ஜேர்னலிங் டெக்னிக்ஸ் இப்போ நான் சொன்ன விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தி ஒன்லி பர்பஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோஸ், நான் பார்க்குறேன் நிறைய மனிதர்கள் கண்ணீரோட, ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீலோட, இல்லை சக்தி என்னால் அப்படிலாம் வரவே முடியாது அப்படின்னு அடித்து நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை கொஞ்சம் இந்த பக்கம் வைங்க. என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்புறீங்க இல்லையா, அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் நம்புறீங்க இல்லையா, நான் ஜெயிச்சிருவேங்கிற அதே மாதிரி நம்புங்களேன். அந்த பக்கம் இருக்க நம்பிக்கையை ஏன் இந்த பக்கம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது? அதுவும் ஒரு குருட்டு நம்பிக்கை தான், அதுக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை, ஒரு குழந்தைத்தனமான நம்பிக்கை, ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஏன் இருக்கக்கூடாது? With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Hope உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லலாம். நீங்கள் சப்போஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் அ மியூச்சுவல் ஹெல்ப். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வின்-வின் ரிலேஷன்ஷிப்.